இப்போ நம்மை சுற்றி நமக்கு தெரியாமலே கேமராவோடு பெண்கள் இருக்காங்க, நாம் தவறு செய்யக்கூடாது, உடனடியாக நமக்கு தண்டனை வரும் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு உருவாயிட்டனாலே அவன் தப்பு பண்ண மாட்டான். வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது அது பஞ்சு மிட்டாய் மாதிரி இந்த நேரத்தில் இருக்கும், அப்போ காற்றுல கரைஞ்சி போயிடும், அவ்வளோதான். அது கேட்கறதுக்கு இனிப்பாக இருக்குது. அது நடக்குமாங்கிறத நடக்கும்போது பார்ப்போம். பஸ்ஸே ஓட்ட மாட்டாங்க ஊரில். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் இலவசமாக பண்ணிட்டீங்கன்னா டிரைவருக்கு யார் சம்பளம் தருது, கண்டக்டருக்கு யார் சம்பளம் தருது, அந்த பாடிஸ் எல்லாம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? எல்லாருமே நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் ஓட்டு போடணுங்கிறதுக்காக சொல்கிறது தான் அது. அது திமுக சொன்னாலும் சரி, அதிமுக சொன்னாலும் சரி, தாவேகா சொன்னாலும் சரி, இதில் எவ்வளவு நடக்குதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். கொடுத்தா தானே திவாலாகும், சொல்கிறது தானே, யாரு கொடுக்க போகிறேன் சொல்லுவாங்க, அவ்வளோதான். யாரும் கொடுக்க போகிறதில்ல எவ்வளவோ. ஆனால் விஜய் போவாரான்னு தெரியல. ஏன்னா இப்போ அவர் போயிட்டாருன்னா அவருடைய எதிர்காலத்தை அவர் அடகு வச்ச மாதிரி தான். ஏன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பிஜேபியோடு யார் கூட்டணி வச்சாலும் அவங்கள புறக்கணிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இன்னொன்று கொள்கை எதிரின்னு அவர் அறிவிச்சிட்டார். அறிவித்த பிறகு கொள்கையவே நீங்கள் சமரசம் பண்ண முடியாது. இல்லை, அது பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டு நெருக்கடிகள் தரப்படும். ஒரு பக்கம் ஜனநாயகனை இன்னைக்கு சென்சாராக நிறுத்திட்டாங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்றைக்கி இந்த நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அந்தணன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக நீங்கள் இப்போது சினிமா துறையில் நடந்த விஷயங்கள் கட்சியையும் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்போது ரீசெண்டாக மகளிர் தினத்துக்காக சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதில் முக்கியமாக மகளிருக்கு தேவைப்படக்கூடிய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது தாவேகாவோட சைடில் இருந்து. உண்மையாகவே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் மோஸ்ட்லி இலவசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்சி நிர்வாகிகளாகட்டும் கட்சி தலைவர்களாகட்டும் சாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக அந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பிடிக்கல அப்படிங்கிற விஷயம் என்ன வந்தது? இப்போ பிடிச்சிருந்தது அங்கே அவர் நடந்து கொண்ட அந்த என்னென்னா அந்த பெண்கள்கிட்ட அவர் ரொம்ப அந்த அன்பாக நடந்துக்கிட்ட அந்த விதம், அவங்க அவர் மீது வைத்திருந்த அந்த அன்பு பாசம், இது எல்லாமே அந்த நிகழ்ச்சியில் வெளிப்பட்டுச்சு. உள்ளபடியே அது ஒரு நீண்ட காலம் ஒரு அண்ணன் தங்கை பாசம் மாதிரி தான் அது இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்துச்சு. அதற்கப்புறம் அவர் பெண்களுக்கான பல வாக்குறுதிகளை அங்கே கொடுத்தது எல்லாமே ரொம்ப பிரைட்ஃபுல்லான வாக்குறுதிகள் தான். முக்கியமாக இந்த மாறு வேடங்களில் பெண்களை அங்கங்கே நிற்க வச்சு பாதுகாப்புக்கு கேமராவோட நிற்க வச்சுருப்போம் அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட எனக்கு ஆமாம் வேலு நாச்சியார் படைன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இப்போது துபாய் போன்ற நகரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சிஇடிஸ் இருப்பாங்க. நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் சிஇடி இருப்பான். அது நமக்கு தெரியாது. நாம் ஒரு தவறு கிடைக்கும்போது டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் கொடுங்க, உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்கன்னு வாங்கி ஃபோட்டோ எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிடுவோம். அது பெரிய ஃபைனை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்போ நம்மை சுற்றி நமக்கு தெரியாமலே கேமராவோடு பெண்கள் இருக்காங்க, நாம் தவறு செய்யக்கூடாது, உடனடியாக நமக்கு தண்டனை வரும் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு உருவாயிட்டனாலே அவன் தப்பு பண்ண மாட்டான். ஸோ அப்போ அப்படி ஒரு படையை நான் உருவாக்குவேன்னு அவர் சொல்கிறது கிரேட். அது சரியாக பண்ணிட்டாங்கன்னு வைங்க, உள்ளபடியாக சூப்பரான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறையா பெண்களுக்கு சலுகைகள், இது செய்வேன் அது செய்வேன்லாம் 2500 ரூபா ஆமாம், அது இலவசங்கள்ங்கிறது இப்போ அவர் 2000 ரூபா தரேன்னாரு, இவர் 2500 ரூபா தரேன்னாரு, நானும் தர்றேன் அப்படின்னு போகிறது இருக்குல்ல. அது அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அள்ளி விட்டுருவாங்க, அதை செயல்படுத்துவாங்களாங்கிறது தெரியாது. இப்போ மாதந்தோறும் 1000 ரூபா அப்படின்னு சொன்னது முதல்ல பெண்களுக்குன்னாங்க, அப்புறம் எல்லா பெண்களுக்கும் இல்லைன்னாங்க, அப்புறம் அதில் சில நாம்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அப்படியே மெல்ல 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 குறைந்து கடைசி ஒரு 4வது வருஷத்துல தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அறிவித்தது இப்போ 2021. ஆமாம், அப்போ கொடுக்கறது 2025. அப்போ அவ்வளோ நாள் அதை ஓட்டிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி யாருமே அறிவித்ததை அப்படியே செஞ்சிட மாட்டாங்க. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே அறிவித்தது
ஒரு பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த வகையிலையும் ஓகே தான். ஓகே. ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், இல்லை திமுக ஆகட்டும், இதில் முக்கியமாக அவங்களுடைய பெயரை வச்சு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கலைஞர் திட்டம், காப்பீடு திட்டம், இந்த மாதிரியான விஷயம். பட் இதில் வந்து விஜய் அவர்கள் சொன்னது முக்கியமான ஒரு விஷயம், அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் திட்டம் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு உறவுலேயே வந்து திட்டங்களை கொண்டு வந்தது உண்மையாவே வரவேற்கத்தக்கது. அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. உண்மையாவே அது பாசிட்டிவான விஷயமா? இல்லைங்க, அந்த பேரே நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கும். நீங்கள் ஒரு அண்ணனா நடந்துக்கிறாரு, தாய்மாமனா நடந்துக்கிறாருங்கிற அந்த உணர்வை கொடுக்கறது இருக்குல்ல, அது உள்ளபடியே கிரேட். அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. நம்ம அதில் வந்து மொத்தத்தில் நம்ம எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது. பல விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அதில் இதெல்லாம் உண்டு. ஸோ அதில் குறிப்பாக வந்து இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே வந்து அதுலேயும் குறிப்பிட்டிருந்தாரு, நீங்கள் எல்லாருமே வாக்குறுதிகளில் வந்து சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்ட்டு நீங்கள் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ இதில் வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டரை வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே இது வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ சிலிண்டரு விற்கிற விலைக்கு கண்டிப்பாக ஸோ ஒரு இதுக்குன்னு தனியாக செலவு பண்ணணும் போல. ஸோ அதில் இது வந்து வரவேற்கத்தக்கதா? இல்லைங்க, இது எல்லாமே சாத்தியமானு தெரியலையே. நீங்கள் உள்ளபடியாக வந்து இதை பொருளாதார வல்லுநர்கள் உட்காந்து டீல் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவு, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, இதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம கொண்டு வர முடியுமா, கொண்டு வந்தால் அது எவ்வளவு கையை கடிக்கும், இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம பேச முடியாது. பொருளாதார வல்லுநர்கள் உட்காந்து அதை அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் இது நிறைவேற்ற முடியுமாங்கிறதே நமக்கு தெரியும். ஆனால் வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது அது பஞ்சு மிட்டாய் மாதிரி அந்த நேரத்தில் இருக்கும், அப்புறம் காற்றுல கரைஞ்சி போயிடும், அவ்வளோதான். ஸோ அது வந்து கேட்கறதுக்கு இனிப்பாக இருக்குது. அது நடக்குமாங்கிறத நடக்கும்போது பார்ப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஈவெண்ட்லேயும் சொல்லியிருந்தாரு, கிட்டத்தட்ட நம்ம டேக்ஸில் வந்து 30% வந்து டிஎம்கே வந்து எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு போக தான் மித்தம் வந்து. இல்லை, டேக்ஸ்ன்னு சொல்லலை, ஒரு திட்டம்னா அந்த திட்டத்திற்கான கமிஷன் ஒரு 30% வாங்குறாங்க. கமிஷன் இல்லாமல் ஒரு வேலை நடக்கும்போது அந்த 30% குறையுது இல்லையா, அதை வச்சு நான் அதெல்லாம் செய்வேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போது லஞ்சத்திலிருந்து நான் ஒரு வேலையை செய்வேன். இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபா லஞ்சம் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், அந்த 100 ரூபாயை நான் கொடுக்காம அந்த 100 ரூபாயில் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு நமக்கு தெரில. அதனால் அவர் சொல்கிறாரு, லஞ்சத்தை ஒழிப்புங்கிறது முதல் குறிக்கோளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத அவர் வந்த பிறகு தான் தெரியும். ஓகே. ஸோ இதே மாதிரி ஏற்கனவே வந்து திமுக கொடுத்த முக்கியமான ஒரு வாக்குறுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து வந்து கொண்டு வந்தாங்க. அதில் அமைச்சர் அவர்கள் ஓசி பஸ்ன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக மாறுச்சு. அதுக்கப்புறமா எடப்பாடி அவர்களும் எல்லா பேருந்துகளையும் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம், ஆண்களுக்கும் வந்து இலவசம் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. இப்போ இதே மாதிரி விஜய் அவர்களும் அதே விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் இலவசம், ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், பஸ்ஸே ஓட்ட மாட்டாங்க ஊரில். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் இலவசமாக பண்ணிட்டீங்கன்னா டிரைவருக்கு யார் சம்பளம் தர்றது, கண்டக்டருக்கு யார் சம்பளம் தர்றது, அந்த பாடிஸ் எல்லாம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? அப்போ ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து ரொம்ப லாஸ்ல போயிட்டு அவங்களுக்கு தர வேண்டிய விஷயங்களே இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் நான் இலவசமாக ஓட்டிடுவேன், ஆம்பளைகளுக்கும் ஃப்ரீ, பெண்களுக்கும் ஃப்ரீ, ஏதாவது ஆடு மாடு வந்தால் அதையும் ஏற்றிங்க அதுக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எதுக்கு நடத்தணும்? யார் ஓட்டுவா? முதல்ல சும்மா அப்படியே அள்ளி விட்டுட்டு போக முடியாதுல்ல. அப்படிதான் எல்லாமே நடக்குது. இது வந்து ரொம்ப இப்போ ஒரு அரசு அறிவிக்குது, ஒரு பிங்க் கலர் பஸ் விட்றாங்க, அது அரை நாளைக்கு ஒரு பஸ் வரும்னே வைங்களேன், அதில் நீங்கள் பயன்படுத்திங்கிறாங்க, அவ்வளோதான். அந்த டயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு எப்போ பிங்க் கலர் பஸ் வருதோ அதில் ஏறி நீங்கள் போயிங்க. அந்த அளவுக்கு தான் இந்த சலுகையை நீங்கள் கொண்டு வர முடியும். நீங்கள் எல்லா பஸ்லையும் எல்லாமே ஃப்ரீன்னா நடப்பதற்கான சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லாத. திமுக அறிக்கையில அப்படி சொல்லவே இல்லையே, பெண்களுக்கு வந்து அரசு பஸ்ஸுகள்ல அதுதான். அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டுவாங்க, முதல்ல அறிவிச்சிருவாங்க, அப்புறம் வடிகட்டி இந்த கலர் பெயிண்ட்ல மட்டும்தான் நீங்க ஏறணும், பெயிண்ட் அடிச்ச பஸ்ஸில் அப்படிம்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிருதா? அப்படிதான் கொண்டு வர முடியும். அவங்களும் வந்து 1000 ரூபாய் வந்து குடும்ப தலைவிகளுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதியின் அடிப்படையில தான் 1000 அந்த மாதிரி தான் செய்ய முடியும். பட் இவங்க
ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு அறிக்கை இருக்கணும். எல்லாருமே நம்ம மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து ஓட்டு போடணுங்கிறதுக்காக சொல்கிறது தான் அது. அது திமுக சொன்னாலும் சரி, அதிமுக சொன்னாலும் சரி, தாவேகா சொன்னாலும் சரி, இதில் எவ்வளவு நடக்குதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ அரசுடைய நிறைய இந்த வாக்குறுதிகளுக்கு அப்புறம் நிறைய சீமான் அவர்களும் சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாத்தையும் நீங்க இலவசம் இலவசம்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடே ஒரு நாள் திவாலா போய் தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சொல்லி கொடுத்தா தானே திவாலாகும், சொல்றது தானே. யாரும் கொடுக்க போற சொல்லுவாங்க, அவ்வளோதான். யாரும் கொடுக்க போறதில்லை. எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, 300 வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதில் 30 தான் நிறைவேறுது. பாக்கி 270 என்னாச்சுன்னு யாராவது கேட்டிருப்போமா? அதனால அந்த மாதிரி தான் இதெல்லாம் அப்படியே காற்றில் கலந்த சங்கீதம் தான், கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எல்லா வாக்குறுதிகளையும் இப்ப தேர்தல் வாக்குறுதிகள் மாறி மாறி வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் கொடுக்கறது தான். பட் ஆனா இன்னும் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தமிழக மக்களுக்கு இதுதான் அடிப்படையா தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? டாஸ்மாக மூடுங்க, அவ்வளோதான். அது ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா நீங்க மற்ற எதுவுமே செய்ய வேணாம். தமிழ்நாட்டினுடைய அதிக வருமானமே அதுல இருந்து தானே. நீங்க வேற இதுலேருந்து ரைஸ் பண்ணுங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்க அங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கனால அவன் உழைத்த உழைப்பை அவன் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பான். ஃபேமிலி நல்லா ரன் ஆகும், அவன் குடும்பத்தை அவன் பார்ப்பான். அது இங்கே அடிப்படையே தவறு, அதுதான். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து சில மாநிலங்களில் டாஸ்மாக் கிடையாது. ஆமாம், குஜராத்தில் கிடையாது. சில மாநிலங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒரு குழு அனுப்புங்க, அங்கே எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அங்கேயும் மக்கள் தானே வாழ்கிறாங்க. அவன் என்ன ஒரு வேளை சாப்பிட்டு 3 வேளை பட்னியாக கிடக்கான்? இல்லை. அப்போ நீங்கள் அது என்ன நடக்குது, அது மாதிரி நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்கு சாத்தியம் இருக்குது, சாத்தியம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைல்ல. இப்போ தாவேகா தலைவரான விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து கிட்டத்தட்ட தெலுங்கானா மக்களுடைய சிஎம் வந்து சந்திரபாபு நாயுடைய வாக்குறுதிகள் கூட ஒத்து போகுது. அதே மாதிரியான வாக்குறுதிகளை தான் வந்து இவரும் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. உண்மையாவே ஒருவேளை அங்கதான் கூட்டணி சேர போறாரோ அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. இல்லைங்க, வாக்குறுதிகளை பொறுத்தளவுக்கு மக்களை கவருவது தான். அது வந்து அங்கே பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் இல்லை. அதில் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் பொழுது அண்டை மாநிலங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், அம்மா உணவகம்னு திறந்தாங்க, நல்லா இருந்தது. பக்கத்து மாநிலங்களில் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ காலை உணவு திட்டம் இந்த அரசு போட்டிருக்கு, இதை பக்கத்து மாநிலங்களில் தொடர்றாங்க. ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்களை முடிஞ்சால் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இது வந்து அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக நான் ஒன்று சொல்லி மக்களை ஏமாற்றணுங்கிறது கிடையாது. இப்போதைக்கு இதை சொல்லுவோம், நாளைக்கு சாத்தியப்பட்டால் செய்வோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ பிஜேபி கூட தாவேகா வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சதுனால தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. அதுலேயே பவன் கல்யாண் இவரும் நடிகர், இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு கூட்டணி தானாகவே அமைஞ்சிரும் பேச்சுவார்த்தையில பேசினாங்கன்னா அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு. உண்மையாவே கூட்டணி சேரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க, அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் போவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அவர் போயிட்டாருன்னா அவருடைய எதிர்காலத்தை அவர் அடகு வச்ச மாதிரி தான். ஏன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பிஜேபியோடு யார் கூட்டணி வச்சாலும் அவங்கள புறக்கணிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. ஏன் வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கு முன்னால் அந்த கட்சிக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்தது. இங்கே எப்போ கூட்டணி வச்சாங்களோ அப்போ மக்கள் வந்து ஐயோ ஏன்னா அது மறுபடியும் அங்கே போய் சேர்ந்துட்டார் இவர், அதனால் இந்த தேர்தலுக்கு அவர் ஓட்டு கிடையாது அப்படிங்கிற முடிவை பல பேர் எடுத்துட்டாங்க. நம்ம பல இடங்களில் பேசும்போது ஏன் ஏடிஎம்கே கூட்டணியை நாங்கள் புறக்கணிக்கிறோங்கிறதுக்கு பல காரணங்கள் வச்சுருக்காங்க. அப்போது விஜயும் இந்த தவறை செஞ்சாருன்னா விஜய்க்கு ஏற்கனவே ஒரு சின்ன சம்பவத்துக்கே குறையுது. அப்போ நீங்கள் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறேன்னா இன்னும் தாறுமாறாக குறைஞ்சிரும். அதனால் அது அந்த தவறை அவர் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, கொள்கை எதிரின்னு அவர் அறிவிச்சிட்டாரு. அறிவித்த பிறகு கொள்கையவே நீங்கள் சமரசம் பண்ண முடியாது இல்லை. அது பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டு நெருக்கடிகள் தரப்படும். ஒரு பக்கம் ஜனநாயகனை வந்து இன்னைக்கு சென்சார் ஆக வேண்டியது நிறுத்திட்டாங்க. ஏதோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டாங்க, அது அவர் எப்போ சரியாகி வருவாருன்னு தெரில. அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு வாங்கன்றாங்க, திடீர்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு வாங்கன்றாங்க. நாளைக்கு தான் நேர்காணல் வச்சிருக்காரு அவர், இங்கே திடீர்னு அங்கே வாங்கன்றாங்க. அப்போ கொஞ்சம் போஸ்ட்மார்ன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க ஓகேன்டுவாங்க. அது வந்து ரொம்ப கையில் விலங்க மாட்டிலாம் எடுத்து போக மாட்டாங்க. இவர் கேட்குறாரு, ஓகேங்க, இல்லைன்னா குறைந்தபட்சம் சென்னையிலையாவது போய் ஆஜராயிருங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த தேர்தல் அறிவிப்பு வர்ற வரைக்கும்
போட்டு நெருக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் உள்ளே கொண்டு வந்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை. அதுக்கு விஜய் உடன்பட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த நேர்காணலில் ரொம்ப தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.